திருப்பலி முன்னுரை. மன்னிப்பும் இரக்கமும் மனிதனின் இரு கண்களாக இருக்க வேண்டும் என்பதை உணர்ந்து வாழ்வில் செயல்படுத்த இன்றைய பொதுக்காலம் 24ஆம் ஞாயிறு திருப்பலி நம்மை அழைக்கிறது. மன்னிப்பு என்பது கோழைத்தனம் அல்ல, குணங்களுக்கெல்லாம் மேலானது. மனத்தால் மன்னிக்கும்போது உடலும் புத்துயிர் பெறுகிறது என்று கூறுகிறது அறிவியல். இரக்கம் என்பது மனத்தால் வருவது அல்ல, துன்பப்படுவோரின் துயரை துடைக்க நம் கரங்களை உயர்த்துவதுதான். எனவே இத்தகைய உன்னத குணங்களை உடையவர்களாக வாழ்வோம். இன்றைய முதல் வாசகத்தில் சினம் கொள்ளாதே, குற்றங்களை பொருட்படுத்தாதே என்று நற்குணங்களை எடுத்துரைக்கிறது. சீராக்கின் ஞான ஆகமம் வெகுளி, சினம் இவை பாவிகளின் குணங்கள் என்கிறது விவிலியம். இவை இரண்டும் நம்மிடம் இருந்து களையப்பட்டால் இறைவனுக்கு மிக அருகில் செல்லலாம். பிறர் மீது வெளிப்படும் வெறுப்பின் காரணமாகவே சினம் எழுகிறது. சினம் அதிகரித்தால் கொலை கூட நிகழும். எனவே நம் மனதில் பிறரை வெறுக்காமல் நேசிப்போம். அப்பொழுதுதான் இறைவன் நம்மில் இரக்கம் கொள்வார். இன்றைய நற்செய்தியில் நம் சகோதர சகோதரிகளை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கும் என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார் என்று மன்னிப்பின் மேன்மையை இயேசு வெளிப்படுத்துகிறார். மனதில் மன்னிப்பு என்பது நிறைந்திருந்தால் உடலும் உள்ளமும் லேசானதாகவே இருக்கும். மனதில் தோன்றும் தீராத சினம், வெறுப்பு போன்றவர்களைதான் உடலில் தோன்றும் தீரா நோய்களுக்கு காரணமாக என்கிறது அறிவியல். தம்மை சிலுவையில் அறைந்து கொண்டவர்களை கூட மன்னித்தவர் இயேசு. அவரது பிள்ளைகள் நாம் என்பதை நமது குணங்களில் வெளிப்படுத்துவோம். நல் எண்ணங்களோடு இப்பலியில் பங்கேற்போம். ஆலயம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உணர்வு பெருகிட உயர்வு அடைந்திட உண்மை வழி செல்லும் வாழும் ஆலயம் 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 உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் செய்தி சொல்லும் நண்பர்கள் உண்மைக்காய் உயிரை இழக்கும் ஜீவன்கள் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் எல்லோரும் இறைவன் உறையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம்
மாலையும் கடவுளை முன்புகள் பாடிடும் கவிதையும் நல்வார்த்தை பேசுகின்ற நாவுகள் நல்லோரின் பாதை செல்லும் பாதங்கள் எல்லாமே இறைவன் உரையும் ஆலயம் எல்லாமே இறைவன் உரையும் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம் உறவு மலரும் புனித இடம் ஆலயம் உள்ளம் ஒன்று சேரும் இடம் ஆலயம். ஆண்டவரே, உமக்காக காத்திருப்போருக்கு அமைதி அளித்தருளும். அதனால் உம் இறைவாக்கினர்கள் நம்பத்தகுந்தவர்களாய் காணப்படுவார்களாக. உம் ஊழிகள் உம் மக்களாக இஸ்ரேலின் மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்திரளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று பொது காலத்தின் 24ஆம் ஞாயிறிலே இருக்கின்றோம். இன்றைய ஞாயிறு வழிபாடு மன்னிப்போம் மறப்போம் என்ற சிந்தனையிலே சிந்தித்து தியானிக்க நமக்கு அழைப்புடுகிறது. நம்முடைய கடவுள் இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர், கரிசனை உள்ளவர், நம்மை மன்னிப்பதில் தாமதம் காட்டாதவர். நாம் எத்தனை முறை நாம் தவறு செய்தாலும், எத்தனை முறை நாம் ஆண்டவரை விட்டு நாம் விலகி சென்றாலும் நம்மை மன்னிக்கிற கடவுளாக, இரக்கம் நிறைந்த கடவுளாக நம்முடைய கடவுள் இருக்கிறார். எனவே இரக்கம் நிறைந்த நம்முடைய கடவுளிடமிருந்து மன்னிப்பை நாம் கற்றுக்கொள்வோம். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே, குடும்பத்திலே, பணி செய்யக்கூடிய இடத்துல மன்னிப்போம் மறப்போம். நம்முடைய வாழ்விலே மன்னிக்க மறந்த அந்த நேரங்கள், குடும்பத்திலே நாள் கணக்காக, மாத கணக்காக, வருட கணக்காக ஒரே காரியத்தை மனதில் நினைத்து மன்னிக்காமல் வாழ்விலே தடம் புரண்ட அந்த தருணங்கள், பழிக்கு பழி வாங்கி நம்முடைய உறவை சீர்குலைத்த அந்த தருணங்கள், மன்னிக்க பல வாய்ப்புகள் கிடைத்தும் அந்த வாய்ப்பை நாம் நழுவ விட்ட அந்த நேரங்கள் எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். இன்றைய திருப்பலியானது உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக, குறிப்பாக இந்த நாளிலே நம்முடைய பங்கிலே திருப்பலி நடைபெற்று கொண்டிருந்தாலும் கூட முதியவர்கள், மேலும் குழந்தைகளை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக, நம்முடைய வீட்டில் உள்ள பெரியவர்களை பராமரிக்க வேண்டும் என்பதற்காக வீட்டில் இருந்தவாறே இந்த ஆன்லைன் மூலமாக திருப்பலியில் பங்கேற்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் என்னோடு இணைந்து இந்த யூடியூப் சேனல் மூலமாக, ஃபேஸ்புக் மூலமாக நம்பிக்கையோடு ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருடைய கருத்துக்களுக்காக இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. இந்த திருப்பலிலே நாம் தகுதியான முறையிலே பங்கேற்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குறிப்பாக நம்முடைய வாழ்விலே மன்னிக்க முடியாமல் வாழ்விலே தடம்புரண்ட அந்த நேரங்கள் எல்லாம் நினைத்து பார்த்து ஆண்டவருடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவன் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. அனைத்தையும் படைத்தவரும் ஆள்பவருமான இறைவா, எங்களை கண்ணோக்கி அருளும். அதனால் உம்முடைய பரிவிரக்கத்தின் செயலாற்றலை உய்த்துணர்ந்து உம்மோடு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும்போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 27 வசனம் 30, அதிகாரம் 28 வசனம் 7. வெகுளி சினம் ஆகிய இரண்டும் வெறுப்புக்குரியவை. பாவிகள் இவற்றை பற்றி கொள்கின்றார்கள். பழிவாங்குவோர் ஆண்டவரிடமிருந்து பழிக்கு பழியே பெறுவர். ஆண்டவர் அவர்களுடைய பாவங்களை திண்ணமாய் நினைவில் வைத்திருப்பார். உனக்கு அடுத்திருப்பவர் செய்த அநீதியை மன்னித்துவிடு. அவ்வாறெனில் நீ மன்றாடும்போது உன் பாவங்கள் மன்னிக்கப்படும். மனிதர் மீது சினங்கொள்கின்றனர். அவ்வாறிருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலமளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும்? மனிதர் தம் போன்ற மனிதருக்கு இரக்கம் காட்டுவதில்லை. அப்பொழுது அவர்கள் தம் பாவ மன்னிப்புக்காக எப்படி மன்றாட முடியும்? அழியும் தன்மை கொண்ட மனிதர் வெகுளியை வளர்க்கின்றனர். அவ்வாறாயின் யார் அவர்களுடைய பாவங்களுக்கு கழுவாய் தேட முடியும்? உன் முடிவை நினைத்துப்பார். பகைமையை அகற்று. அழிவையும் சாவையும் நினைத்துப்பார். கட்டளைகளில் நிலைத்திரு. கட்டளைகளை நினைவில் கொள். அடுத்தவர் மீது சினம் கொள்ளாதே. உன்னத இறைவனின் உடன்படிக்கையை கருத்தில் வை. குற்றங்களை பொருட்படுத்தாதே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஐயா. கடைசி வரை என்னை காப்பவரே, உம் கருணையின் நிழலில் தேற்றும் ஐயா. கரம் பிடித்து வழி நடத்தும் ஐயா. எந்த நெஞ்சம் சிந்து பாடும், நீரே தஞ்சம் என்று உம்மை தேடும். ஆண்டவரே, உன் இல்லத்திலே நான் ஆயுள் முழுவதும் கூடியிருப்பேன். ஆண்டவரே, உன் பாதத்திலே தினம் அமர்ந்து உம் மொழியை கேட்டிடுவேன். என் வார்த்தைகள் எல்லாம் இனிதாகும், என் எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும். கனவுகள் எல்லாம் நனவாகும், மன காயங்கள் எல்லாம் குணமாகும். உன் சிறகினில் என்னை சுமந்திடுவார். எந்த நெஞ்சம் சிந்து பாடும், நீரே தஞ்சம் என்று உம்மை தேடும். எந்த நெஞ்சம் சிந்து பாடும், நீரே தஞ்சம் என்று உம்மை தேடும். அரணும் நீரே, கோட்டையும் நீரே, சரணடைந்தேனே ஆண்டவர் நீரே, என் வாழ்வின் நம்பிக்கை நீரே. இரண்டாம் வாசகம். வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாயிருக்கின்றோம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 7 முதல் 9 முடிய. சகோதர சகோதரிகளே, நம்மிடையே எவரும் தமக்கென்று வாழ்வதில்லை, தமக்கென்று இறப்பதுமில்லை. வாழ்ந்தாலும் நாம் ஆண்டவருக்கென்றே வாழ்கிறோம், இறந்தாலும் ஆண்டவருக்கென்றே இறக்கிறோம். ஆகவே வாழ்ந்தாலும் இறந்தாலும் நாம் ஆண்டவருக்கே உரியவர்களாயிருக்கிறோம். ஏனெனில் இறந்தோர் மீதும் வாழ்வோர் மீதும் ஆட்சி செலுத்தவே கிறிஸ்து இறந்தும் வாழ்கிறார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. புதிய கட்டளையை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
மத்திய எழுதின செய்தி அதிகாரம் 18 இறை வார்த்தைகள் 21 முதல் 35 முடிய. அக்காலத்தில் பேதுரு இயேசுவை அணுகி, ஆண்டவரே, என் சகோதர சகோதரிகள் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? 7 முறை மட்டுமா என கேட்டார். அதுக்கு இயேசு அவரிடம், 7 முறை மட்டுமல்ல, 70 தடவை 7 முறை என நான் உனக்கு சொல்லுகிறேன். விண்ணரசை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். ஒரு அரசர் தம் பணியாளரிடம் கணக்கு கேட்க விரும்பினார். அவர் கணக்கு பார்க்க தொடங்கிய பொழுது அவரிடம் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவரை கொண்டு வந்தனர். அவன் பணத்தை திருப்பி கொடுக்க இயலாத நிலையில் இருந்தான். தலைவரோ அவனையும் அவர் மனைவி மக்களோடு அவனுக்குரிய உடைமைகள் யாவற்றையும் விற்று பணத்தை திருப்பி அடைக்க ஆணையிட்டார். உடனே அந்த பணியாளர் அவருடைய காலில் விழுந்து பணிந்து, என்னை பொறுத்து கொள்க, எல்லாவற்றையும் உமக்கு திருப்பி தந்து விடுகிறேன் என்றான். அந்த பணியாளருடைய தலைவர் பரிவு கொண்டு அவனை விடுவித்து அவ்வளவு அவனுடைய கடனையும் தள்ளுபடி செய்தார். ஆனால் அந்த பணியாளர் வெளியே சென்றபோது தன்னிடம் 100 தெனாரியம் கடன்பட்டிருந்த உடன் பணியாளர் ஒருவரை கண்டார். நீ பட்ட கடனை திருப்பித்தா என்று கூறி அவரை பிடித்து கழுத்தை நெரித்தான். உடனே அவனுடைய உடன் பணியாளர் காலில் விழுந்து, என்னை பொறுத்து கொள்க, நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று அவனை கெஞ்சி கேட்டார். ஆனால் அதற்கு அவன் இசையாது கடனை திருப்பி அடைக்கும் வரை அவரை சிறையில் அடைத்தார். அவருடைய உடன் பணியாளர்கள் நடந்ததை கண்டபோது மிகவும் வருந்தி தலைவரிடம் போய் நடந்தவற்றை எல்லாம் விளக்கி கூறினார்கள். அப்போது தலைவர் அவனை வரவழைத்து, பொல்லாதவனே, நீ என்னை வேண்டிக் கொண்டதால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு தள்ளுபடி செய்தேன். நான் இரக்கம் காட்டியது போல நீயும் உன்னுடைய உடன் பணியாளருக்கு இரக்கம் காட்டிருக்க வேண்டுமல்லவா என்று கேட்டார். அந்த தலைவர் சினம் கொண்டவராய் அனைத்து கடனையும் அவன் அடைக்கும் வரை அவனை வதைப்போரிடம் ஒப்படைத்தார். உங்கள் ஒவ்வொருவரும் தம் சகோதர சகோதரை மனமாற மன்னிக்காவிட்டால் விண்ணுலகில் இருக்கக்கூடிய என் தந்தையும் உங்களை மன்னிக்க மாட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியாதிர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, இன்று பொது காலத்தின் 24ஆம் ஞாயிறில் இருக்கின்றோம். இன்றைய ஞாயிறு வழிபாடு மன்னிப்போம் மறப்போம் என்ற சிந்தனையிலே நம்மை சிந்திக்க தூண்டி, நாம் மன்னிக்க மறுக்கின்ற பொழுது அதிகமாக பாதிக்கப்படுகிறோம் என்பதை உணர்ந்து மன்னிக்க மறக்க நமக்கு அழைப்படுகிறது. மன்னிக்க முடியாத தவறு என்று உலகத்திலே எந்த தவறுமே இருக்க முடியாது. மன்னிக்க முடியாத மனது வேண்டுமானால் இருக்கலாம். மனிதனின் ஆழ்மன தேவையாகவும் அதே நேரத்திலே செயற்கரிய சாதனையாகவும் இருப்பது மன்னிப்பு தான். அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சியான மாண்பு நிறைந்த மனித நேயமிக்க வாழ்வுக்கு அவசியமானது மன்னிப்பு. மன்னிப்பது கடினமானதும் சவாலானதும் என்றாலும் கூட மன்னிப்பு ஒன்றே வாழ்வுக்கான வழி என்பதை இன்றைய வாசகங்கள் நமக்கு தெள்ள தெளிவாக நமக்கு சுட்டி காட்டுகிறது. ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்தோடு பேசி கொண்டிருந்தேன். அந்த குடும்ப தலைவி இவ்வாறு சொன்னார், ஃபாதர், யார் வேணாலும் நான் மன்னிப்பேன், என்னுடைய கணவரை என்னால் மன்னிக்கவே முடியாது. பேரளவிலே நான் அந்த குடும்பத்திலே நான் என்னுடைய குடும்ப வாழ்க்கையை நான் தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய கணவரை என்னால் மன்னிக்கவே முடியாது. திருமணம் முடிந்த ஒரு சில மாதங்களிலே அவர் எனக்கு செய்த அந்த நம்பிக்கை துரோகம் இன்றும் என்னுடைய குழந்தைக்காக, என்னுடைய ஒரே மகளுக்காக நான் பேரளவில் ஒரு மனைவியாக, அவருக்கு மனைவியாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். யாரும் நான் மன்னிப்பேன், என்னுடைய கணவரை நான் மன்னிக்கவே மாட்டேன், மன்னிக்கவே முடியாது, அவரை நம்புகிறேன், என்னை ஏமாத்திட்டார் ஃபாதர் அப்படின்னு சொன்னாங்க. அன்புக்குரியவர்களே, வைராக்கியத்தோடும் நாம் வேகத்தோடும் இருந்து கொண்டு மன்னிக்க மறுத்தோம் என்றால் நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள்
என்னென்ன என்பதை பற்றி தான் இன்றைய வாசகங்களின் பின்னணியிலே நாம் சிந்திக்க இருக்கிறோம். மன்னிக்க மறுப்பவர்கள் கடவுளின் அருளை தடுக்கின்றார்கள். இறைவனுடைய அருள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடி நம் மீது பொழியப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஆனால் இந்த அருள் நம்மை வந்தடையாதவாறு நாம் அந்த அருளுக்கு தடை போடுகிறோம். ஒரு குகைக்குள் தன்னுடைய சுய விருப்பத்தினால் தன்னையே அடைத்து கொண்ட மனிதன் எவ்வாறு புலம்புவான் என்றால், இந்த கடவுள் எனக்கு மட்டும் ஓரவஞ்சனை செய்கிறார், இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் அவர் சூரிய ஒளியை தந்து வாழ வைத்து கொண்டிருக்கிறார், எனக்கு மட்டும் ஒளியை அனுப்பாமல் இருக்கிறார். பல வேளைகளிலே நாமும் இந்த மனிதனைப் போலத்தான் பழி வாங்குதல் என்னும் குகைக்குள் நம்மை அடைத்து கொண்டு, நான் சொன்ன அந்த நிகழ்வில் இருக்கிற அந்த குடும்ப தலைவியைப் போல பழி வாங்குதல் என்ற அந்த குகைக்குள்ளே அடைத்து கொண்டு கடவுள் எல்லா மனிதர்களையும் ஆசிர்வதிக்கிறார், என்னை மட்டும் ஆசிர்வதிக்காமல் ஓரவஞ்சனை செய்கிறார் என்று புலம்புகிறோம். கடவுளின் அருள் நமக்கு வராமல் இருப்பதற்கு காரணம் நாம் தான் நன்றி, கடவுள் இல்லை என்பதை நாம் உணர வேண்டும். என்றால் நம்முடைய கடவுள் இரக்கமுள்ளவர், கருணை உள்ளவர், கரிசனை உள்ளவர், நாம் வாழ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர். இந்த நற்செய்தி வாசகத்திலே வரக்கூடிய அந்த பணியாளர் தண்டனை பெறுவதற்கு காரணம் அவரே அன்றி அவனுடைய தலைவன் அல்ல. உடன் பணியாளனை மன்னிக்க மறுத்ததின் காரணமாக தனக்கு கிடைத்த மன்னிப்பையும் வாழ்வையும் இழந்து விட்டான். மனிதர் மீது சிரமம் கொள்கின்றனர். அவ்வாறு இருக்க ஆண்டவர் தங்களுக்கு நலம் அளிப்பார் என எவ்வாறு எதிர்பார்க்க முடியும் என்று இன்றைய முதல் வாசகத்திலே நாம் வாசிக்கக்கூடிய அர்த்தம் இதுதான். புனித பவுலடிகளார் இன்னும் ஒருபடி மேலே செல்கிறார். புனித பவுலடிகளார் கொரிந்தியருக்கு 2ஆம் திருமுகத்திலே 2ஆம் அதிகாரம் 10-11 வாசகங்களில், நான் மன்னிக்க வேண்டியது ஏதாவது இருந்தால் அதை உங்கள் பொருட்டு கிறிஸ்துவ நிலையிலே மன்னித்து விட்டேன், இவ்வாறு சாத்தான் நம்மை வஞ்சிக்க இடம் கொடுக்க மாட்டோம் என்று சொல்கிறார். அதாவது நாம் பிறரை மன்னித்தோம் என்றால் சாத்தானின் வஞ்சனையில் விழமாட்டோம். இதற்கு மாறாக மன்னிக்க மறுக்கிற பொழுது சாத்தானின் வஞ்சனையிலே நாம் வீழ்ந்து விடுகிறோம் என்பதே இங்கு அவர் சொல்லக்கூடிய செய்தி. சாத்தானுடைய வஞ்சனையிலே வீழ்ந்த பிறகு கடவுளுடைய அருளும் ஆசிரும் வல்லமையும் வலிமையும் நம்மை வந்தடைய வேண்டும் என்று எதிர்பார்ப்பது கண்டிப்பாக நியாயம் கிடையாது. இரண்டாவதாக மன்னிக்க மறுப்பவர் தன்னையே முதலில் காயப்படுத்துகிறார். நாம் பிறரை மன்னிக்க மறுத்து பழி வாங்குகிற பொழுது மற்றவர்களை காயப்படுத்தி ஒன்றுமில்லாமல் ஆக்க முடியும் என்று நினைக்கிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், பிறரை நாம் காயப்படுத்த முன் நம்மை நாமே பல மடங்கு காயப்படுத்திக் கொள்கிறோம். பிறரை ஒன்றுமில்லாமல் ஆக்குவதற்கு முன்பாக நம்மை நாமே ஒன்றுமில்லாதவர்களாக நாம் ஆக்கிக் கொள்கிறோம். ஒரு முறை முல்லா தெரு வழியாக போய் கொண்டிருந்தார். அப்போது அவருடைய நண்பர் அவரை பார்த்து, முல்லா எங்கே கிளம்பி விட்டீர்கள் என்று கேட்ட உடனே முல்லா சொன்னார், நான் பக்கத்து கிராமத்துக்கு செல்கிறேன். அதுக்கு அவருடைய நண்பர், அங்கு உன்னுடைய எதிரி இருக்கிறான்ல, அவன் தேவையில்லாமல் உன்னுடைய முதுகலை அடிப்பதாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தடையும் புலம்பியுள்ளே, அந்த ஊருக்கா போகிறீர்கள் என்று கேட்டார். அதுக்கு முல்லா கொஞ்சம் கோபத்தோடு, இன்றைக்கி இந்த முட்டாள் எப்படி என்னை அடிப்பான் என்று பார்த்து விடுகிறேன் என்று சொல்ல, அவருடைய நண்பர் அவரை திரும்பி தாக்க நீங்கள் முடிவு செஞ்சு விட்டீர்களா என்று கேட்டபோது முல்லா சொன்னார், இல்லை, என்னுடைய முதுகிலே சட்டைக்கு கீழே வெடிகுண்டு ஒன்றை ஒளித்து வைத்திருக்கிறேன். என்னுடைய எதிரி வந்தால் என்னை அடித்தால் அந்த வெடிகுண்டு படார் என்று வெடிக்கும், அவனுடைய கை தூள் தூளாக சிதறிவிடும் என்று சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு சொன்னாராம். பாவம் வந்த முல்லா தன்னுடைய முதுகு பல மடங்கு காயப்படுவதை பற்றி நினைத்து கூட பார்க்கவில்லை. அன்பார்ந்தவர்களே, நாமும் இந்த முல்லாவை போல்தான் நாம் பல நேரங்களிலே அவர் செய்த அந்த முட்டாள்தனத்தை நாள்தோறும் நம்முடைய வாழ்விலே அரங்கேற்றி கொண்டிருக்கிறோம். என்னை வேதனைப்படுத்தியவர்களை நானும் துன்பப்படுத்த வேண்டும், என்னை காயப்படுத்தியவர்களை நானும் காயப்படுத்த வேண்டும், என்னை அவமானப்படுத்தியவர்களை நானும் அவமானப்படுத்த வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டு செயல்பட்டு அவளுக்கு ஒரு சில தீமைகளை நாம் செய்து அதில் வெற்றி கண்டால் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் இந்த எதிர்மறையான சிந்தனைகளும் எண்ணங்களும் நம்முடைய உடலிலே தேவையற்ற அளவுக்கு அமிலங்களையும் ஹார்மோன்களையும் சுரக்க காரணமாக இருப்பதோடு அவை தூக்கமின்மை, இரத்த அழுத்தம், நீரிழிவு முதலிய அந்த நோய்களையும், பதட்டம், பரபரப்பு, கோபம், எரிச்சல், வெறுமை உணர்வு போன்ற அந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்து பற்றி
நாம் கவலைப்படுவது கிடையாது. ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு தியானம் கொடுத்து கொண்டிருந்தேன். அந்த தியானத்தின் நடு பகுதியிலே ஒருவர் என்னை வந்து சந்தித்தார். ஃபாதர், எனக்கு பயங்கரமான முதுகு வலி. இந்த முதுகு வலியின் காரணமாக என்னால் வந்து எந்த வேலையும் செய்ய முடிவதில்லை, ரொம்ப கஷ்டப்படுகிறேன் ஃபாதர் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நேரம் பேசி கொண்ட பொழுது நான் கேட்டேன், உங்களுடைய குடும்பத்திலே யாராவது நீங்கள் மன்னிக்காமல் இருக்கிறீர்களா என்று கேட்ட பொழுது அவங்க சொன்னாங்க, ஆமாம் ஃபாதர், என்னுடைய மாமனார், அதாவது திருமணம் முடிந்த அந்த நாளிலிருந்து என்னுடைய மாமனாரை என்னால் மன்னிக்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த திருமணம் ஏற்பாடு செய்த பொழுது திருமணத்துக்கு பிறகு எங்கள் வீட்டை பற்றி தரக்குறைவாக பேசிவிட்டார், அதனால் மன்னிக்க முடியல ஃபாதர் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நீங்கள் வந்து உங்களுடைய மாமனாரை மன்னித்தால் வழியே கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முதுகு வலி இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த தியானத்தினுடைய கடைசி பகுதி, குறிப்பாக 5 மணி நேரம் நற்கருணை ஆராதனையும் போது அந்த நபர் மனவிட்டு கத்தி கதறி அழுது ஆண்டவரிடம் ஜெபித்தார். தனக்காக மட்டுமல்ல, மாறாக தன்னுடைய மாமனாருக்காகவும் அவர் ஜெபித்தார். அந்த இடத்துல அவர் மன்னித்தார். அன்புக்குள்ளே அந்த தியானம் முடிந்து செல்வதற்கு முன்பாக அவருடைய முதுகுவலி நீங்கியது. இன்னைக்கு வரைக்கும் அவர் சந்தோஷமாக இருக்கிறார். அன்புக்குள்ளே நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய பல நோய்களுக்கு காரணம் நம்மோடு இருப்பவர்களை நாம் மன்னிக்க முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மூன்றாவதாக, மன்னிக்க மறுப்பவர் அடிமைத்தனத்தை தேர்ந்தெடுக்கிறார். நற்செய்தியில் வரக்கூடிய அந்த பணியாளன் ஒருவேளை மன்னிக்க முடிவு செய்திருந்தான் என்றால் சிறை வாழ்விலே சிக்கி அவன் சீர்ந்திருக்க நேரிட்டிருக்காது. வேறு வகையில் சொல்லப்போனால், மன்னிப்பவர்கள் பிறருக்கு விடுதலை கொடுப்பது மட்டுமல்லாமல் தங்களுக்கே விடுதலையும் கொடுத்து கொள்கிறார்கள். மற்றவர்கள் தங்களுக்கு செய்த தீமைகளையும் அவமானங்களையும் நீத்து கொண்டிருப்பவர்கள் எரிச்சல், கோபம், பழிவாங்குதல் போன்ற எதிர்மறை சிந்தனைகளுக்கு அடிமையாகி விடுகிறார்கள். அவர்களால் சுதந்திர காற்றை சுவாசிக்க இயலாது. அன்பார்ந்தவர்களே, மன்னிப்பு, அதாவது மன்னிப்பு என்பதற்கான அந்த கிரேக்க வார்த்தை, அந்த வார்த்தையினுடைய அர்த்தம், அஸ்பெசிஸ் என்னுடைய வார்த்தையினுடைய அர்த்தம் விடுதலை பெறுதல். இந்த அஸ்பீசிஸ் என்றால் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வருதல். சிறைசாலையிலே அடிபட்டு கிடந்த கைதி வெளியே வரும்போது அவருடைய விடுதலையை சுட்டி காட்ட இந்த அஸ்பேசிஸ் என்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். பழி வாங்குதல், வெறுப்பு, வைராக்கியம் போன்ற சிறையிலிருந்து நாம் வெளியேறுவதற்கான ஒரே வழி மன்னிப்பு மட்டுமே. மன்னிக்க முடிவெடுத்தால் அடிமைத்தனத்திற்கு முடிவு கட்டி விடுதலை வாழ்வுக்குள் அடியெடுத்து வைக்கிறோம். அந்த இருளின் கதவை நாம் மூடிவிட்டு ஒளிக்கு நாம் சிகப்பு கம்பளம் நாம் விரிக்கிறோம். சாவின் சக்திகளை புறக்கணித்து விட்டு வாழ்வின் சக்திகளை நாம் தழுவிக்கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். நம்முடைய வாழ்வில் உண்மையிலேயே நாம் மன்னிக்கக்கூடியவர்களாக நாம் வாழ்கிறோமா? இந்த மன்னிப்பை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கிறோமா? நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலில் இந்த நூற்றாண்டிலே, இந்த சமூகத்திலே மன்னிப்பால் மாண்படைந்த பல மன்னருடைய வாழ்வை நாம் பார்க்குறோம். உதாரணமாக, நம்முடைய முன்னாள் பாப்பரசர் 1981ஆம் ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி தன்னை சுட்டுக்கொள்ள முயற்சி செய்த அகமது அலி அக்கா அவரை திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் தேடி சென்று சிறையிலே நல்லா விசாரித்து மன்னிப்பு வழங்குகிறார். 1995ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி மத்திய பிரதேசத்திலே அருள் சகோதரி ராணி மரியா அவர் சலவை தொழிலாளருடைய நலனுக்காக பணி செய்த ஒரே காரணத்திற்காக அங்கே இருந்தவர்கள் அவரை மிரட்டுகிறார்கள். அவர் கொலை செய்யப்பட்டார். கொலை செய்த சமந்தர் சிங் என்பவரை ராணி மரியாவுடைய தங்கை செல்மி என்பவர் சிறையிலே சந்தித்து குடும்பத்தின் சார்பிலே மன்னிப்பு வழங்கியது மட்டுமல்லாமல் அவருடைய கையிலே ராக்கி கட்டி அவரை
தன்னுடைய சகோதரனாக ஏற்றுக்கொண்ட நிகழ்ச்சி 1999 ஜனவரி மாதம் 22 கிரஹம் ஸ்டெயின் என்னும் நற்செய்தி பணியாளரும் அவருடைய இரு மகனும் கொடூரமாக உயிருடன் எடுத்து கொல்லப்பட்டார்கள். இதையெல்லாம் தாங்கிக் கொண்டு கொல்லப்பட்டவருடைய மனைவியும் தாயுமான திருமதி கிளாடிஸ் கொலையாளனை மன்னித்துவிட்டு ஏழை எளிய மக்களுக்காக தன்னுடைய சமூக பணியை அவர் தொடர்ந்தார். இதுபோன்று இன்னும் எத்தனையோ இந்த மன்னிப்பு நிகழ்வுகள் இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. மனிதர்களுடைய நிகழும் மன்னிப்பு நிகழ்வுகள் பாவம் செய்யும் மனிதர்களை கடவுள் மன்னித்து கொண்டு தான் இருக்கிறார் என்பதனுடைய அடையாளங்கள். தவறு செய்வது மனிதனுடைய பலவீன இயல்பின் அடையாளமாக இருப்பது போல மன்னிப்பது என்னுடைய அளவற்ற அன்பின் சாயல். இது உண்மையிலேயே மனிதனில் பிரதிபலிப்பதை சுட்டி காட்டுகிறது. டு எரர் இஸ் ஹியூமன், டு ஃபர்கிவ் இஸ் டிவைன். என்னுடைய முதல் வாசகமும் நற்செய்தி வாசகம் நாம் பிறரை மன்னிக்கிற பொழுது இறை தன்மையிலே பங்கு பெறுகிறோம் என்ற உண்மையையும் இறைவனுடைய மன்னிப்பை நாம் பெற வேண்டுமென்றால் நாமே பிறரை மன்னிப்பது இன்றியமையாது என்ற அந்த உண்மையையும் வலியுறுத்துகிறது. இயேசு சொன்ன அந்த கதையிலே 3 முக்கியமான அந்த கதாபாத்திரங்கள்: தலைவன், தலைவனுடைய ஊழியன், உடன் ஊழியன். தலைவன் தன்னுடைய உடல் ஊழியனுடைய 10,000 தாலந்து கடனை அவன் கவனிக்கிறான். அந்த ஊழியனோ தன்னுடைய உடல் ஊழியனுடைய 100 வெள்ளி காசை அந்த கடனை அவன் மன்னிக்க மறுக்கிறான். 10,000 தாலந்து என்பது சுமார் 1,50,00,000 ரூபாய்க்கு சமம். 100 வெள்ளி காசு என்பது சுமார் 300 ரூபாய்க்கு சமம். 1,50 கோடி ரூபாய் கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒருவன் ஒரு 300 ரூபாய் கடனை தள்ளுபடி செய்யாவிட்டால் அவனை என்ன செய்வது? அவனை மனுஷன் என்று சொல்ல முடியுமா? யார் அவன்? நாமே அந்த மனிதன். பிறரை மன்னிக்காத போது நாமே அவன். இயேசுவன் அந்த கதையிலே நாம் கவனம் செலுத்த வேண்டியது அந்த மிக முக்கியமான அம்சம் என்னவென்றால், கடவுள் நமக்கு மன்னிப்பு அளித்த பிறகு நாம் பிறரை மன்னிக்க மறுத்தால் அவர் நமக்கு கொடுத்த மன்னிப்பையே திரும்ப பெற்றுக்கொள்கிறார். கடவுளின் மன்னிப்பை பெறவும் பெற்ற மன்னிப்பை தக்க வைத்துக் கொள்ளவும் நாம் பிறரை கண்டிப்பாக மன்னித்தே ஆக வேண்டும். இயேசு அவருடைய வாழ்விலும் பணியிலும் பலரை மன்னித்தார். எனினும் அவருடைய 2 மன்னிப்பு செயல்கள் சிறப்பாக நற்செய்தியிலே காட்டப்படுகிறது. சிலுவையில் தொங்கிய பொழுது தன்னை சிலுவையை அறைந்த அனைவரையும் மன்னித்து அவர்களுக்காக இறைவனிடம் பரிந்து பேச அந்த நிகழ்வு. 2வதாக தன்னை 3 முறை மறுதலித்த பேதுருவை மன்னித்து ஏற்றுக்கொண்டு அவர்தான் தன்னுடைய திருச்சபையின் தலைவர் என்பதை இயேசு உறுதிப்படுத்தியது. மன்னிப்பு என்பது பழிக்கு பழி வாங்க நினைக்காமல் ஆத்திரத்தை அடக்கி அமைதியாக இருப்பது மட்டுமல்ல, மன்னிப்பு என்பது உறவும் இல்லை பகையும் இல்லை என்று ஒதுங்கி இருப்பது அன்று. மன்னிப்பு என்பது மீண்டும் உறவு கொள்வேன் எனினும் முன்பிருந்த உறவுகளுக்கு வர முடியாது என்று சொல்வதல்ல. மாறாக மன்னிப்பு என்பது ஒப்புரவாகி முன்பிருந்த உறவு நிலையை விட உயர்ந்த ஆழமான அன்புறவு நிலைக்கு செல்வது. இதைத்தான் இயேசு பேதுருக்கு கொடுத்த மன்னிப்பிலும் ஜான்பால், நம்முடைய பாப்பரசர் ஜான்பால் முகமது அலி அக்கா என்பவருக்கு கொடுத்த அந்த மன்னிப்பிலும் செல்மி கிளாடிஸ் இவர்கள் காட்டிய மன்னிப்பிலும் நாம் காண்கிறோம். மன்னிப்பினால் தவறு செய்தவரும் தவறு இழைக்கப்பட்டவரும் சமநிலைக்கு வருகிறார்கள். மன்னிப்பு அதை பெறுபவருக்கும் அதை கொடுப்பவருக்கும் மனபாரத்தை குறைத்து மன சுதந்திரத்தை கொடுக்கிறது. மன்னிப்பு கேட்பதாலும் மன்னிப்பு கொடுப்பதாலும் நாம் அனைவருமே இறைவனுடைய பிள்ளைகள் என்பதை வெளிப்படுத்துகிறோம். எனவே மன்னிப்போம். உடனே மன்னிக்க முடியாவிட்டால் மன்னிக்கும் வரம் வேண்டி ஜெபிப்போம். யாரை மன்னிக்க வேண்டுமோ அவர்களுக்காக ஜெபிப்போம். நம்முடைய முயற்சியை இறைவன் நிறைவுக்கே கொண்டு வருவார். மன்னிப்போம், மறப்போம். ஆமீன். அனைவரும் விழுந்து நின்று நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியாள்
பாவத்தின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். நம்முடைய தேவைகள், ஜெபங்கள், மன்றாட்டுகள் எல்லாவற்றையும் உருக்கமாக ஆண்டவருடைய கரங்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இரக்கமும் அருளும் கொண்டவரே எம் இறைவா, எம் திரு அவையை வழிநடத்த நீர் தேர்ந்தெடுத்த திருத்தந்தை, திருச்சபை பணியாளர்கள் வாழும் கிறிஸ்துவாக இவ்வுலகில் செயல்படவும், அநீதிக்கு பயப்படாமல் சமூக அவலங்களை கண்டிக்கும் செயல்களில் பங்கேற்கவும், பிறரன்பு பணியில் ஈடுபட்டு மக்களுக்கு சிறந்த முன்னுதாரணமாக வாழ்ந்திட வரமறல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்குணங்களோடு வாழ அழைப்பவரே எம் இறைவா, எம் நாட்டை ஆளும் ஆட்சியாளர்கள், அதிகாரிகள் தமது பணியை உணர்ந்து நாட்டு மக்களின் நலமும் வளமுமே இரு கண்களாக கொண்டு பணியாற்றவும், தங்களின் பொறுப்பற்ற தனத்தை சரிக்கட்ட வரிகளை மக்கள் மீது சுமத்தாமல் அறிவுத்தன்மையோடு செயல்பட்டு பொருளாதார சரிவை மேம்படுத்த நல்லறிவு தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சகோதர சகோதரிகளுக்கு இரக்கம் காட்டுங்கள் என்றவரே எம் இறைவா, எம் பகுதியில் வாழும் உடல்நலமுற்றோர், வயதானோர், ஆதரவற்றோர் போன்றோருடன் எங்களது பொருட்களையும் நேரத்தையும் பகிர்ந்து அன்புறவு செயல்களில் ஈடுபடவும், எளிய நிலையில் இருக்கும் குழந்தைகளுக்கு கல்வி தேவைகளில் உதவி புரியவும் நல்மனம் அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணக கதவுகளை திறந்து ஆசியை பொழிபவரே எம் இறைவா, எம் பகுதிவாழ் மக்களை ஆசீர்வதியும். போதிய இயற்கை கால சூழ்நிலை நிலவவும், வேளாண்மை சிறக்கவும், நோய் தொற்று குறைந்து மக்களின் இயல்பு வாழ்வு திரும்பவும், குடும்பங்களில் அமைதி மகிழ்ச்சி பெருகவும், மாணவர்களுக்கான எதிர்காலம் சீராகவும், உள்ளத்தின் தேவைகளில் இறை அருளால் நிறைவேற்றப்படவும் வரமறல வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியால் திருமுழுக்களிக்கும் என் தெய்வமே எம் இறைவா, எம் பங்கு தந்தையை உன் திருப்பாதம் அர்ப்பணிக்கின்றோம். அவர்களுக்கு வேண்டிய உடல் நலமும் ஆன்ம நலமும் உமது நிறைவான ஆசிரியரையும் அளித்தருளும். மேலும் எம் பங்கு வளர்ச்சிக்காகவும் அவர் எடுக்கும் எல்லா முயற்சிகளையும் ஆசீர்வதியும். மேலும் இந்த ஊரடங்கு நாட்களில் சமூக வலைதளம் மூலம் அவர் செய்து கொண்டிருக்கும் நற்செய்தி பணியை ஆசீர்வதியும். அவருக்கு உதவியாயிருக்கும் எம் பங்கு டிஜிட்டல் குழுவினர் அனைவருக்கும் உமது ஆசிரை அளித்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கண்களை மூடி நம்ம ஒருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக ஜெபிப்போம். நம்முடைய சொந்த கருத்துக்கள், குடும்ப கருத்துக்கள் இந்த இணையதளத்தின் மூலமாக பல்வேறு இடங்களிலிருந்து நம்பிக்கையோடு இந்த திருப்பலியை பங்கேற்று ஜெபிப்பவருடைய கருத்துக்கள் ஒவ்வொன்றுக்காக ஜெபிப்போம். இந்த நாளிலே ஆண்டவர்
நாம் ஒருவர் மற்றவரை மன்னித்து வாழ வேண்டும் என்று நமக்கு அறிவுறுத்துகிறார். நம்முடைய வாழ்விலே, நம்முடைய குடும்பத்திலே, நம் பணி செய்யக்கூடிய இடங்களிலே தவறு செய்தவர்களை, நமக்கு எதிராக செயல்பட்டவர்களை, நமக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்களை மன்னித்து வாழ ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறார். இந்த நாளில் நான் யாரெல்லாம் மன்னிக்க முடியாது இருக்கிறோமோ அத்தனை பேரையும் இந்த பலிபீடத்தில் நாம் கொண்டு வருவோம். ஒருவேளை நம்ம உடனே நம்ம மன்னிக்க முடியாமல் இருந்தாலும் கூட ஆண்டவர் அந்த சக்தி நமக்கு கொடுக்கட்டும். முதல் நமக்காக ஜெபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாக எங்கள் அன்பு தெய்வமே, இதோ எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்களுடைய ஜெபங்கள் மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் உருக்கமாக நாங்கள் எடுத்துரைத்திருக்கிறோம். எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீ மட்டுமே அறிந்து வைத்திருக்கிறீர். அன்பு ஆண்டவரே, எங்களுக்கு தேவையான எல்லா வரங்களையும் தந்து நீதாமே எங்களை வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் கிறிஸ்து வழியாகவுமே மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை தருகின்றேன், படைத்தவர் பகிர்ந்திடும் பந்தீரே கலந்திட விளைகின்றேன். பலியினில் கலந்திடும் வேளை இது, காணிக்கை தருகின்றேன், படைத்தவர் பகிர்ந்திடும் பந்தீரே கலந்திட விளைகின்றேன். கலந்திடும் வேளை இது, காணிக்கை தருகின்றேன், படைத்தவர் பகிர்ந்திடும் பந்தீரே கலந்திட விளைகின்றேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, ஊழியர்களாகி எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கண்ணோக்கி இக்காணிக்கைகளை ஏற்றருளும். இவ்வாறு உடைய பேரின் மாட்சிக்காக நாங்கள் ஒவ்வொரு ஒப்பு கொடுக்கும் காணிக்கை அனைவருடைய மீட்புக்கும் பயன்படுவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, ஈண்டுமுள்ள எல்லாமல்ல இறைவா, இந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் மாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். அழிவுக்குரிய மனிதனுடைய இயல்பின் ஆதரவை அளிக்கின்றீர். மேலும் மனிதனின் சாகும் தன்மையை பிணிவோக்கு மருந்தாக பயன்படுத்தி நாங்கள் எவ்வளி அழிவுற்றோமோ அவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்களுக்கு மீட்பு அளிக்கின்றீர். இவை அனைத்தாலும் அளவற்ற மாட்சி உமக்கே உரியது என்பதை உணர்கின்றோம். அவர் வழியாக உம்முடைய மாண்பை வானதூதுகளின் அணிகள் வழிபடுகின்றன. உமது திருமுன் எக்காலத்து மகளுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்வில் ஒன்றாக கழித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும்
இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏன் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைகூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவளை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைகூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆய நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உடைய திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் நேற்றிருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான தூய மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்த ஆகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் பலமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் இல்லாமல் இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனுமே மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேன்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதி உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமை அளித்தல் வீராகும். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதி அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கினவர். கல்வாரி மலையிலே இந்த அளவுக்கு நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி தன் இரு கரத்தையும் நமக்காக நம் மீது இருந்த அன்பின் வெளிப்பாடாக விரித்து காட்டியவர். தன்னுடைய இது அன்பிலை அரவணைக்க மன்னிக்க நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த தேவனுடைய திருவிருந்திலே பங்கேற்க அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் நம் ஒருவரையும் காத்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். வருகின்ற நேரம் இது, என் இயேசு என்ற நோயில் கலந்திடும் வேளை இது. என் மீட்பர் என்ற உள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு என்ற நோயில் கலந்திடும் வேளை இது. உணவாய் உணர்வாய் வாய் இறைவா, உணவாய் உணர்வாய் வாய் இறைவா, என் உயிராய் உறவாய் வாய் இறைவா. என் மீட்பர் எந்தன் உள்ளம் வருகின்ற நேரம் இது, என் இயேசு எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது.
எந்தன் உயிர் கலந்திடும் வேளை இது. திருவிருந்துக்கு பின் ஜெபம். வானக தந்தையே, உமது வல்லமையால் நான் படைக்கப்பட்டேன். நான் சுவாசிக்கும் ஒவ்வொரு மூச்சும், விழித்தெழும் ஒவ்வொரு அதிகாலையும், உயிர் வாழும் ஒவ்வொரு மணியின் ஒவ்வொரு வினாடியும் உமது ஆற்றலால் தான். தந்தையே, அதே வல்லமையால் இப்பொழுது என்னை தொடும். ஏனெனில் ஒன்றும் இல்லாமல் என்னை படைத்த நீர் இப்பொழுது உம்மால் என்னை புது படைப்பாக ஆக்க முடியும். உமது ஆவியின் குணமளிக்கும் ஆற்றலால் என்னை நிரப்பும். என்னில் இருக்கும் தேவையில்லாத எல்லாவற்றையும் அகற்றி அருளும். உடைந்ததை சரிப்படுத்தும். பயனற்ற அணுக்களை மடிய செய்யும். அடைப்பட்டிருக்கும் இரத்த குழாய்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பழுதடைந்த பாகங்களை புதுப்பித்தருளும். நசிந்த யாவற்றையும் அகற்றி மாசுபட்ட எதையும் தூய்மையாக்கும். குணமளிக்கும் உமது சக்தியின் அனல் எனது உடலில் ஊடுருவி சென்று நோயுற்ற பாகங்களை குணமாக்கட்டும். அதனால் என் உடல் எப்படி செயல்பட வேண்டும் என்று நீர் படைத்தீரோ அப்படியே அது இயங்கட்டும். எனவே தந்தையே, எஞ்சிய என் வாழ்நாள் எல்லாம் உமக்கு பணிபுரிய எனது உடலும் உள்ளமும் மீண்டும் முழு சுகம் பெற செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறேன். ஆமென். நாம் போற்றும் திருக்கிண்ணம் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதலாகும். நாம் பிடும் அப்பம் கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதலாகும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றில் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டுள்ளவுமை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் வெறுப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கேற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் நமக்கு ஆசீர் வழங்குவாராக. சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி. மயங்கிடும் மனதில் மரியே என் அன்னையே, இறையருள் நிறைய செய்வார். சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே, பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே. சங்கீதம் பொங்கும் சந்தோஷ வேளையிலே, பொங்கும் மனம் தினம் கொண்டாடும் மாதவமே.
ஆரோக்கிய தாயே அம்மா அம்மா உந்தன் அருட்பதம் நாடி வந்தேன். மயங்கிடும் மனதில் மரியே என் அன்னையே இறையருள் நிறைய செய்வார். நம் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் நம் பங்கு தந்தையின் உடல் உள்ள ஆண்மலங்களுக்காகவும் சமூக வலைத்தளம் மூலம் திருப்பலியில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்காகவும் சிறப்பாக ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூயாவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை ரட்சித்தருளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உம்முடைய ராஜ்யம் வருக. மரியே வாழ்க.